மண்டையில அடி விழுந்தோன்ன என்னால முடியல. நானும் கைய பிடிச்சி புடுங்குதே அந்த கட்டையை விட மாட்டேக்கா படுபாவி பைய. ரூபாய் எங்க வச்சிருக்க எடி கொண்டாங்க. நானும் சத்தம் போடலான்னு சத்தம் போட்டேன். ஆனா கடைசியில பார்த்தா இங்க பட்டாசு போடவும் தீபாவளிக்கு சரவடிய போடவும் போட்டுட்டு பிள்ளைகள் எல்லாம் கூட்டமா சத்தம் போட்டு கிடந்தனால என் சத்தம் வெளியே கேட்கவே இல்லம்மா. என் பொண்டாட்டி பதறி அடிச்சுட்டு வாடி அந்த பிள்ளையும் தூக்கிட்டு பிள்ளையும் கீழே தள்ளி விட்டு பிள்ளையும் கீழே போட்டாமா. அவன் ஒரு பக்கம் வளர்ந்தா கிடந்து கடவுளே என்னெல்லாம் நடந்திருக்கு. அவனை தடுத்த என்னால முடியல. கட்டையை வச்சு மண்டையில ரெண்டாவது போட்டானா. என்னால ஒண்ணுமே பண்ண முடியலம்மா. எப்படி மயங்கி விழுந்தேன்னு எனக்கே தெரியாது. அதுக்கப்புறம் என்ன நடந்துன்னு எனக்கு தெரியாது. கண்ணு முழிச்சு பாக்க நான் ஆஸ்பத்திரியில இருக்கேன். என் பொண்டாட்டி பக்கத்துல அழுதுட்டே இருக்கா கைப்பிள்ளையோட. படுபாவி இப்படி எல்லாம் பண்ணிருக்கானே. உங்களை சொன்ன என் பொண்டாட்டிட்ட கேட்டேன் என்னமா நடந்துச்சுன்னு. நீங்க மயங்கி விழுந்துட்டிய. என்னையும் வந்து பரட்டுனா அந்த படுபாவி பையா. நீங்க குடும்பத்தோட எங்கேயாவது ஒளிச்சு போங்க. நான் வண்டி ஏற்பாடு பண்ணிருக்கேன். உன் புருஷனால தூக்கி போடுவேன் பராசலோட. நீனும் அந்த வண்டியில ஏறணும். எங்க கொண்டு விடுவோமோ அந்த வண்டியில அங்க கொண்டு இறங்கணும். அதுக்கப்புறம் தேச பக்கம் இந்த பக்கம் வீட்டி பாத்திரக்கூடாது அப்படின்னு சொன்னான்னு சொல்லி ஒரே ஆளுதான். பாவி பைய மனசாட்சியே இல்லாத பையலா இருந்திருக்கானே அவன். அதுக்குள்ள நம்ம ஊர்லாம் பரவிட்டுப்பா. முத்துப்பாண்டி 1 லட்சம் ரூபாய் களவாண்டுட்டு ஊரை விட்டே ஓடிட்டானான்னு சொல்லிட்டு. ஆமாண்ணே, அப்படிதானே பேரா கிடந்துச்சு. நாங்கெல்லாம் அதை நம்பலண்ணே. எங்க மச்சானும் அதை நம்பலையாண்ணே. அவரு ஓடி வந்து எடுத்து பார்த்தார. வீதி சதி செஞ்சுட்டுமா. விதி சதி செய்யல, அந்த குணசேகரம் தான் சதி செஞ்சிருக்கான். என் பொண்டாட்டி சொன்னா எங்க நடந்தது எல்லாத்தையும் புஷ்பா மைனிட்டியும் பத்மா மைனிட்டி சொல்லிருக்காங்க. பொய்ன்னு சொன்னாதாங்க நம்ம மேல இருக்க இந்த குத்தம் குறையெல்லாம் சரியாகும் அப்படின்னா. நானும் சரிமான்னு சொல்லிட்டு அந்த ஆஸ்பத்திரில இருந்து வெளியே வந்து அப்பதான் யாது போனு இப்பதானே போனலாம் இருக்கு. அந்த பக்கத்துல இருக்க இந்த எஸ்டடி பூத்துல போய் போட்டேன். வீட்டுக்கு தாமா. வீட்டுல 10 மாதம் எடுத்தா. ஆமா 10 மாதம் எடுத்தா. எடுத்த உடனே என் குரலை கேட்ட உடனே முதல் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் துரோகின்னா. ஆமாம்மா, நான் சொல்ல வந்ததே அவ என்னன்னு கூட காது கொடுத்து கேட்கலம்மா. அவ என்ன சொல்லவே விடல. அவ அப்படி என்னை யாசிப்பட்டாம்மா. அவ யாசினதுல தப்பு இல்ல. ஏன்னா அங்க அந்த குணசேகர பையன் அப்படி சொல்லி வச்சிருக்காமா என்ன பத்தி. அந்த ₹1,00,000 ஆசைப்பட்டு கூடி இருந்தே கூலி பறிச்சுட்டாமா அந்த படுபாவி. குடும்பத்தையே இல்லாம ஆக்கிட்டானே. அதோட என் நம்பிக்கையெல்லாம் போயிட்டுமா. நான் மனசுடைஞ்சு போயிட்டேன். மனசுல ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டேம்மா. என்னன்னே இதெல்லாம் என்னையாவது தேடி வந்து சொல்லிருக்கலாம்லானே. பத்துமா கிட்ட தானமா சொல்லணும். கடைசியில பத்துமாவே இப்படி பேசிப்பட்டாளே. உறவு நான் யாருக்கிட்ட போய் சொல்லன்னு சொல்லி ரொம்ப மனசு உடஞ்சிட்டேம்மா. அந்தால உளுந்த வந்தா படுக்கையில என்னெல்லாம் நடந்திருக்கு. என் பொண்டாட்டிக்கு ஆதரவும் யாரும் இல்ல. பாவம் அவ 2-3 வீடுகள் எல்லாம் வேலை செஞ்சு எடுத்துதாம்மா என்ன ஒரு வழியா கொஞ்சம் காப்பாத்தி எடுத்து கொண்டு வந்தா. அதுக்கப்புறம் அவளுக்கும் கொஞ்சம் உடம்புக்கு முடியாம ஆயிட்டு. ஒவ்வொரு நாளும் சொல்லுவா நம்ம நியாயமா நேர்மையா நடந்து ஒரு பிரயோஜனம் இல்லையேங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு கடைசியில அவளுக்கும் உடம்பு சரியில்லாம ஆகி அவ படுத்த படுக்கை ஆயிட்டா. கடைசியில ஒரு நாள் என்னையும் என் பிள்ளையும் நடுத்தருல தவிக்க விட்டுட்டு போயிட்டாமா என் பொண்டாட்டி. அழாதக்கா, எந்திரிக்கா. தங்கச்சி அழாதமா, எந்திரிமா. என் உசுறு குசுறான பொண்டாட்டியே போன பிறகு நான் யாருக்கிட்ட நல்லவன் நிரூபிச்சு என்ன பிரயோஜனம்? அதாமா அந்த ஊரை விட்டு அந்த இடத்த விட்டு எல்லாத்தையும் காலி பண்ணி என் பிள்ளையும் தூக்கிட்டு கண்காணாத இடத்துக்கு போயிட்டேமா. இவ்வளவு நடந்திருக்கேனே. உங்களை பத்தி என்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சாலும் புஷ்பாக்கா அன்னையில இருந்து சொல்லிட்டு இருக்கானே உங்க மேல எந்த குத்தம் குறையும் இருக்காதுன்னு. அவ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்பிட்டே இருக்கானே. அந்த நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகலன்னே. நீங்க சுத்த தங்கண்ணே. கவலைப்படாதே, நான் அக்கட்டு சொல்லுதே. இல்லம்மா தங்கச்சி, அவன் நம்ப மாட்டாமா. ஏன்னா நான் போன்ல சொல்லும் போதே அவன் நம்பல பாத்துக்க. இப்ப வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன துரோகின்னு தான் நினைச்சிட்டு இருக்கா. மச்சான் எங்க போனாரு ஏது ஆனாருன்னு எங்களுக்கும் தெரியலன்னே. அவர் எங்க இருக்காருன்னு அவர் வந்தாதான் அப்ப அக்கா நம்புவோன்னு நினைக்கேன். ஆமாமா, மச்சான் வந்தாருன்னா தான் பத்மாவும் நம்புவா. ஆனா மச்சாயா போனாருன்னு என்ன ஆனாருன்னு தெரியலையே. அதான் தெரியலமா எனக்கும். எங்களுக்கும் அதானே தெரியல. என்ன ஆனாருன்னே தெரியல. எங்க இருக்காரோ தெரியலையே. உசுரோட இருக்காரா இல்லையான்னு கூட தெரியல. அந்த இப்படி பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி குடும்பத்தையே இல்லாமலே ஆக்கிட்டானே. இப்படி மனுஷங்க இருக்காங்களே. மனுஷங்க பெருசு இல்ல, பணம் தான் பெருசுன்னு அவனுக்கு தோணி இருக்கு படுவாவி பயலுக்கு. அவன் என்ன பணம் சவத பேப்பர் தானே அந்த பணம்லாம்.
கவலைப்படாதக்கா, நீதி நேர்மை என்னைக்கு பம்ப போகாதுக்கா. அக்கா, கடவுள் எப்படி முடிச்சு போட்டிருக்காரு பாத்தியாக்கா. எங்கேயோ இருந்த முத்துப்பாண்டியனை கொண்டு வந்து நம்ம ஊர் பக்கத்திலேயே கொண்டு வந்து வச்சு கடைசியில யாழ்னிக்கு தேவாவுக்கு கல்யாணத்தை முடிச்சு இப்போ உங்க குடும்பமே பாருங்க அளவோல ஒண்ணு சேர்ந்த மாதிரி ஆயாச்சுலக்கா. இப்பதான் அண்ணன் தங்கச்சி மனசுல இப்பதான் ஒரு சிரிப்பு லேசா எட்டி பாக்கு. சொல்லு சரதாம்டி, எப்படியே கடவுளும் முடிச்சு போட்டிருக்காரு பத்தியா? ஆச்சரியமா தான் இருக்கு பத்தியா? வந்தியக்கா, இது நடந்துச்சா அதே மாதிரி நல்லபடியா உங்க அக்காவும் என்ன நடந்து யாது நடந்துன்னு சொல்லி புரிஞ்சுடுவாங்கக்கா. எப்படி நடக்கும் யாது நடக்கும்னு எனக்கு தெரியாதுக்கா. ஆனா கூடிய சீக்கிரமே புரிஞ்சுடக்கூடிய காலம் வரப்போகுது. ஒருவேளை தேவாவுக்கு அப்பா கூட நேர்ல வரலாம், இல்லனா அந்த குணசேகரன் கூட நேர்ல வந்து நான் செய்ததெல்லாம் தப்புதான் இப்படிதான் நடந்துச்சுன்னு சொல்லி சொல்லலாம்லக்கா. எது நடக்குமோ தெரியாது, ஆனா கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு நடக்கும். ஆமாக்கா, என் மனசுக்கு அப்படிதாங்க படுது. இல்லன்னா யார் மூலமாவது இந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்க அக்காவுக்கு காதுக்கு நேர்ல போய் விழுந்துன்னு வச்சுக்கீங்க, இப்படிதான் நடந்துச்சு அப்படின்னு உங்க அக்காவும் புரிஞ்சுக்கிட்டானா எவ்வளவு சந்தோஷம். அதை விட வேற என்னடி வேணும் எனக்கு? இப்பதான் என்ன சந்தோஷம் உன் முகத்துல. கண்டிப்பா உன் நல்ல மனசுக்கு அதுவும் நடக்கும்க்கா. கவலையே படாதக்கா. இவ்வளவு தூரம் வந்தாச்சுல்ல, நம்ம எல்லாத்தையும் ஓரளவுக்கு தெரிஞ்சாச்சு. முத்துப்பாண்டி அண்ணன் தங்கம்னு தெரிஞ்சு போச்சு. ஊடி சீக்கிரத்துல பத்மாக்காவும் எங்க அண்ணன் தங்கம் தான், அவன் தப்பு செய்யல அப்படின்னு அவங்க வாயால சொல்லணும்க்கா. சொல்லுவாங்க, அது நடக்கும்க்கா. வா, வாய் முகூர்த்தம் அப்படியே பலிக்கிட்டும். இப்பதானே உண்மையில எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு, எல்லா கஷ்டத்தையும் இந்த குடும்பத்துக்காண்டி தாங்கி நின்றுருக்கீங்களே. ஆராயிட்டமா, எல்லாரும் வீட்டுக்கு வாங்க, ஒரு கப் காப்பியாவது போட்டு தரமா. ஏன் வேண்டனே, நேரம் வராயிட்டு. நம்ம அந்த நேரம் என்ன எவ்வளவு நேரம் சார் எல்லாரும் வீட்டுக்கு போகண்டாமனே. அப்படியே வயல்ல வச்சு பேசிட்டு அப்படியே அனுப்பி விடுதமான்னு சங்கடமா இருக்கு. வாங்கனே, உங்க வீட்டுல ஒரு நாள் விருந்து சாப்பிடணுங்க. நீங்க என்ன காப்பியோட முடிச்சுக்கலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நாள் விருந்து வச்சிருவோமா. எனக்கு பிடிச்ச அடை பாயசத்தை வச்சிருக்கேன், மறந்துடாதீங்க. சரிமா சரி. அல்லபடி எங்க போனாலும் சுவாரு சுவாரு சுவாரு. ஸ்வீட் எடுத்து கொண்டாடி எதுக்கு சொல்லி வச்சிருக்காங்க? ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்தா ஸ்வீட் எடுக்கணும், கொண்டாடணும். அதுக்குதான் எனக்கு பிடிச்ச அடை பாயசமா சொல்லி வச்சிருக்கேன். முதல்ல அட்வான்ஸ் சொல்லி வச்சுட்டேன்னா திடீர்னு பால் பாயசம் அப்படி இப்படின்னு மாத்திரப்படாதுல. அடை பாயசம் எனக்கு அப்படி உசுறு பத்துக்க. உங்களுக்கு திருத்தவே முடியாதுனாலபடி ஜென்மத்துல திருத்த முடியாது. எதுவும் மனசுல நினைச்சிடாதே, கஷ்டத்தெல்லாம் தூர தூக்கி போடு. இனிமே நமக்கு நல்ல காலம் பிறந்தாச்சுன்னு நினைச்சுக்கோ. அடிக்கடி வீட்டுக்கு வானே. சரிம்மா. சரிம்மா, போயிட்டு வாங்க, பார்த்து பத்திரமா போங்கம்மா. போற வழியில காப்பி டீ வடை போண்டா பாச்சி சோச்சி கிச்சி எல்லாம் வாங்கி தரணுமா? அது இல்ல சின்ன பொண்ணு, திருப்பு திருப்பு. என்னது செவட்ட திருப்பணுமா? அட நீ வர ஓ ஸ்மால் மாமியார் திருப்பு திருப்பு கதையை பத்தி சொல்லிட்டு இருந்தேல்ல. காமெடியா இருந்த அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்தான்னு சொல்லவே இல்ல. 4 மணி சொல்லக்கூடிய நேரமா? பைக்ல போவோம்ல, யாரும் போகாதுல. அப்ப லேசா அப்படி இந்த கதையை அவுத்து விடு, நானும் ஜாலியா கேட்டு வருவோம்ல. உண்மை கடைங்க வீட்டுல போய் சொல்லுறேன். நானும் அன்னைக்கு கேட்டுட்டே இருக்கம்ல, உங்க திருப்பு ஸ்மால் மாமியார் கதையை சொல்லுன்னு. சொல்லுங்க தாயே, உசுர எடுக்காதியா. எனக்கு கல்யாணம் ஆன புதுசுல ஒரு நாள் ஸ்மால் மாமியார் எங்க வீட்டுக்கு வந்துச்சு. இப்ப என்ன நடந்துச்சுன்னா அப்படியே கதையை கேட்டுட்டு பைக்ல ஏறுங்க. புஷ்பாக்கா, உங்க மைண்ட் வீட்டுக்கு போனோமா எப்படி? ஆமாடி, எங்க மைண்ட் வீட்டுக்கு போனோம். அந்த திரிபுர சுந்தரி மாமியார் வந்துச்சா? அதனால என்ன நடந்துச்சுன்னா, காஃபி ஆறிற போது குடிங்கதே. மர்ம, நீ குடிச்சியா? ஆமதே, நிறைய தான் காஃபி போட்டேன். நானும் ஒரு கப் குடிச்சிட்டு வந்தேன், உங்களுக்கு ஒரு கப் கொண்டு வந்தேன். செல்லத்தாயேக்கா, டீ தங்கச்சி, என் சித்தப்பா மவள, என் திரிபுர சுந்தரி பாட்டி உட்காருடி. அடிக்க வந்தமுக்கா. போற வழியில ஒரு எட்டி பார்த்துட்டு அந்த கடையில போய் சாமான்கு மேலாம் வாங்கிட்டு அந்த வீட்டுக்கு போல நினைச்சு வந்தேன். ஆமா, உன் புது மருமலை எங்க? அடுக்கலையில நிக்கா. இருட்டி கூப்பிடுறேன். மருமல, என் தங்கச்சி திருப்பு வந்திருக்கா, அவளுக்கு ஒரு கப் காப்பி சூட கொண்டா. ஏ அப்பா, எவ்வளவு நகை. என்னத்த உங்களுக்கு கொதிக்க கொதிக்க இருந்தா தானே காஃபி பிடிக்குமா? சூடா இருக்கு, கொதிக்குது. காஃபி என்னங்கத்தே, வாங்கி குடிங்க. சின்னத்தை இப்படி கேட்கால அப்படின்னு நினைச்சுக்கிடாத. இந்த திருப்பு எதையும் மனசுல வச்சுக்கிட மாட்டேன். வெட்டு வெட்டு துண்டு 2 தான் என் ஹிஸ்டரியில. கல்யாணத்து அன்னைக்கு உங்க அம்மா வீட்ல இருந்து போட்டு இருந்த நவநட்டு எல்லாம் போட்டிருந்தியே. இன்னைக்கு என்ன புதுசா இருக்கு நவநட்டு, புதுசா இருக்க, ஒரு தினுசா வேற இருக்க. என்ன விஷயம்? திருப்பு அது வந்துட்டு இருங்கதே, நான் சொல்லுதேன். சின்னத்த, உங்க எக்ஸ்ரே கண்ணுக்கு எதுவும் தப்பாது போல இருக்கா? நீங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் புத்தம் புதுசுதான். என் புருஷன் கல்யாணத்துக்கு முன்னால சீட்டு நாட்டு போட்டு 3 பவுன்ல நெக்லஸ், 7 பவுன்ல ஆரோன்னு வாங்கி வச்சிருந்தது. வீட்டுக்காரர் சொன்னாரு, 2 மாசமா கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து உங்க அம்மா வீட்டுல போட்ட நகையை போட்டுட்டு இருக்க. நான் வாங்கி தந்த நகையும் போட்டு பாக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? அதனால உங்க அம்மா வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்த நகையெல்லாம் எடுத்து பொட்டிக்குள்ள பூட்டி வை. நான் வாங்கி கொடுத்த நகையெல்லாம் போட்டுட்டி நாங்கெல்லாம் பாக்காண்டமா அப்படின்னு சொன்னாங்க. எங்க அத்தையும் ஆமா மருமோட போடி எடுத்து அப்படின்னாங்க. அதான் போட்டிருக்கேன். நல்லா இருக்காத்தே. திருப்பாத்த சொக்க தங்கம் சொல்லரி, சொக்க வைக்கும் சொல்லரி. இல்ல தையத்தே. என்ன மருமோளா? எங்க அம்மா ஊர்ல இருந்து ஒரு புள்ள பரமேஸ்வரின்னு பேரு இந்த ஊர்ல கட்டி கொடுத்துருக்கல. அது அந்த கீழ தெருல இருக்கலாம். எனக்கு தெரியும், கோசலிக்கு மருமோ அப்படிதானே? சின்னதா கரெக்டா அடிச்சீங்களே, அதே புள்ளதான் பரமேஸ்வரி. ஆமா மருமோளா, கோசலி என் ஃப்ரெண்ட் தானே. அவ மருமோ பரமேஸ்வரி உங்க ஊர்ல இருந்து கட்டி இருக்கு அந்த பிள்ளைய. ஆன வர மாமியாளுக்கும் மருமகளுக்கும் சண்டை நடந்திருக்கும் போல. சின்னதா ஒரு சண்டை. அந்த சின்ன சண்டைய எந்த தொப்பி போட்ட துவையலோ, கருப்பு கண்ணாடி போட்ட கருச்சட்டி மண்டையோ,
மாமியா மருமக்குள்ள பயங்கர அடிபிடி சண்டை, குடிமி பிடி சண்டை. மாமியா மருமகளை அடிச்சு போட்டா, புருஷன் சொல்லி கொடுத்து புருஷன் அவளை அதுக்கு மேல அடி நொறுக்கிட்டான், தேர்ல இழுத்து போட்டு அடிச்சான் அப்படின்னு போய் அப்படியே பரமேஸ்வரிக்கு அம்மா வீட்டுல போய் பத்தி வச்சிருக்கு. இப்படி இல்லாத போலாது எவ போய் சொன்னால தெரியலையா, அவளை கண்ணு ரெண்டு அவிஞ்சு போவேன். இல்லாதும் பொல்லாதும் சொல்லி கொடுத்தவளோ வாய் கோணிட்டு போவேன். என்னடி திருப்பு வாய் அப்படி இப்படி கோணிக்கிட்டு திருப்பிக்கிட்டு போகுது. ஆமா திருப்பத்த, உங்களுக்கு எதுக்கு வாய் திருப்பிக்கிட்டு போனோம்? அங்க கிட்ட இங்க சொல்லி குண்டாமட்டி சொல்லி சண்டை எழுதிட்டு ஆளுக்கு தானே வாய் திருப்பிட்டு போனோம். என்ன மாயமா மந்திரமாமா இப்படிதான் வாயி டைங் டைங் டைங்னு திருப்பிக்கிட்டே போகுது கோணிக்கிட்டு. இடி திருப்பு இப்படி வச்சிட்டு இருக்காதடி, வாய் நல்ல வாட்டி இருக்கு சரியில்லை பார்த்துடு. இந்த வாயை சுத்தி ஒரு 10-15 ஊசியை போடு, அப்பதான் வாய் நேராகும்னு நினைக்கிறேன். என்னடா அது எக்கு தப்ப குறுக்க மறுக்க பேசத பார்த்தா ஏகதேசம் நம்மளெல்லாம் புரட்டி பட்ட மாதிரி இருக்கு. கருப்பு கண்ணாடி நான் தான் போட்டிருக்கேன், தொப்பி நான் தான் வச்சிருக்கேன். தொப்பி பட்ட துவையெல்லாம் கருப்பு கண்ணாடி போட்ட கரிச்சட்டி மண்டையாங்க. திருப்பத்த அடுத்த வாரம் என் புருஷன் என் கைக்கு 2 கல்லு காப்பு வாங்கி போடுறதுன்னு சொல்லி இருக்காரு. மர்மல ஏதோ கரிச்சட்டி கரிஞ்சனா அடிக்கல, புகையா வர கூப்புக்குன்னு எங்க இருந்து வர மாதிரி இருக்கு. ஒரே நாத்த பொறுக்க முடியல. அடுப்புல எதுவும் வச்சிருக்கே நீ? அடுப்புல நான் எதுவும் வைக்கலதே, சிலருக்கு வயிற்றுச்சலதே, அதான் புகையா புடுங்கி போகுது. காஃபி ஆறிற போது குடிங்கதே. காபி குடிச்சாலே ஒரு மாதிரி பிரட்டிட்டு வருது, அதனால இருக்கட்டு நான் இன்னொரு நாள் வந்து காபி குடிக்கேன். மர்மல திருப்பி திரும்பி பார்க்காம தெரிச்சு வாடிட்டா. கொழுப்பு பாத்தீங்களா? மேனைக்குன்னு வந்திருக்கதா அங்க இருந்து. என்ன நடக்கு யாது நடக்கு, கல்யாணம் முடிஞ்சு 2 மாசம் ஆகுதே, ஏதாவது பிரச்சனை உண்டுமா அப்படின்னு பாக்குறதுக்கு தானே வந்திருக்கு. ஆமா மர்மல, இந்த திருப்புக்கு எப்ப பார்த்தாலும் சின்ன பிள்ளையில இருந்தே அப்படிதான் முண்டாப்படி சொல்லதான் வேலை. அங்க கேட்டு இங்க சொல்லுவா, அங்க கேட்டு அங்க சொல்லி கடைசியில 2 வீட்டுக்கு சண்டை எடுத்து விட்டு போயிருவா பாத்துக்கா. ஆமத்தே, உங்க தங்கச்சி என் கழுத்துல இடக்க மஞ்சக்கயிறு மட்டும் பாத்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இடக்கு மடக்க கேள்வியை கேட்டு நேரா எங்க வீட்டுல கொண்டு போட்டு கொடுத்துருந்தே. அதான் உங்க தங்கச்சி சவுண்ட கேட்டு ஒரே ஓட்டமா ஓடிட்டேன். மர்மல கல்யாணம் முடிச்சு 2 மாசம் தான் ஆச்சு, என் மகன் நகையெல்லாம் எடுத்து அட வச்சிருக்கான். நீ வெறும் மஞ்சக்கிட்டு போட்டிருக்குது எனக்கு கொஞ்சம் சங்கடமா தான் மருமல இருக்கு. அட இதுக்கு போய் எதுக்குதே சங்கடப்பட்டு இருக்கியா? உங்க மொவன் என்ன ஊதாரித்தனமா ஏதோ செலவு பண்ணி அதுக்காண்டி என் நகை என்ன அடவா வச்சிருக்காரு? உங்க மோனுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு பிசினஸ் தொடங்குறதுக்காண்டி எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. கடைசியில பார்த்தா லோன் வரும்னு எதிர்பார்த்த நேரத்துல லோன் இன்னும் 1 மாசம் பிந்துன்னு சொல்லி ஆபீஸ்ல சொல்லிட்டாங்க. அதான் இந்த நேரத்துல என்ன செய்யன்னு சொல்லி தடுமாறி இருந்த நேரத்துலதான் உங்க மொமையை டக்குப்புக்குன்னு எட்டி கொஞ்சம் நகையை மட்டும் தந்துருவியா, நான் அடை வச்சு என் ஃப்ரெண்டு பாவம் திண்டாடிட்டு இருக்கான், அவனுக்கு இந்த நேரத்துல நான் ஹெல்ப் பண்ணலாம் யார் பண்ணுவா அப்படின்னு நினைச்சு கேட்டாரு. நானும் அதான் எடுத்து கொடுத்துருக்கேன். அதான் அடுத்த மாசம் கிட்ட லோன் வந்துரும்லதே, உடனே எனக்கு திருப்பி தந்துட போறாரு. இருந்தாலும் உங்க இடத்துல வெறும் மஞ்ச கயிறு போட்டிருக்கும் போது எனக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு மர்மல. ஒரு பொண்ணு அவங்க தாய் வீட்டுல இருந்து 100 பவுன் கொண்டு வரலாம், 500 பவுன் கூட கொண்டு வரலாம். ஆனா அந்த மஞ்ச கயிறுக்கு ஈடாகுமா தே? அது நெசமா மர்மல, நீ சொன்னது 100க்கு 100 உண்மைதான். ஆனாலும் உங்க தங்கச்சி திருப்பத்த மாதிரி இருக்கக்கூடிய ஆளுகள்ட்ட கொஞ்சம் நடிக்க தந்தே வேண்டியிருக்கு. அவங்களுக்கு எல்லாம் மஞ்ச கயிறை விட இந்த மாதிரி பெருசா நகை தான் முக்கியம். அதான் தே சட்டுன்னு வாடி போய் இந்த கவரிங் நகையெல்லாம் எடுத்து வச்சிருந்தேன் பாத்தீங்களா, அதெல்லாம் தூக்கி போட்டு ஓடி இருந்தேன். இல்லன்னு வச்சிருங்களேன், எங்க அம்மைக்கு நகை அட வச்சிருக்க தெரியாது, 1 மாசம் தானே, அதான் நானும் சொல்லல. மெனக்கிட்டு வாடி போய் பஸ் பிடிச்சினாலும் எங்க அம்மா வீட்டுல போய் சொல்லியிருந்தேன், உங்க மொபைலை கஷ்டப்படுத்தாவோ கொடுமைப்படுத்தாவோ அவ்வளவு நகையும் புடுங்கிக்கிட்டு உங்க மொபைலை கஞ்சிக்கு இல்லாம வழி இல்லாம ஆக்கி விட்டுருக்காவோ, பாவம் அந்த பிள்ளை பரிதவிச்சுட்டு வருது, கண்ணீர் வடிச்சுட்டு ஏன்டா அப்படி சொல்லிச்சு இப்படி சொல்லிச்சு. ஆனா பூனா 62. ஆமா மர்மல, திருப்பு இருந்தாலும் திருப்புக்கு வாய் இருக்காது, பொய் உடனடியே இல்லாத பிள்ளை சொல்லி கொடுத்துறாலும் உங்க வீட்டுல. அதான் கவரி நகை தங்க நகை என் புருஷன் வாங்கி போட்டிருக்காரு எனக்கு எல்லாம் அப்படின்னு சொன்னோன்ன காப்பியை கூட குடிக்காம வயிற்றுல தலைவரிச்சு ஓடிட்டு பாருங்க. இப்படியாப்பட்ட ஆளுகள்ட்ட எல்லாம் இப்படிதான் மர்மல பேசணும். இந்தங்களே வரக்கூடிய புதன்கிழமை நம்ம ஃபேமிலியில ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதனால செவ்வாய்க்கிழமை வீடியோ வராது. வரக்கூடிய சனிக்கிழமை எப்பவும் போல நம்ம வீடியோ வந்துரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. சொன்னங்களே நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம கிட்ட 14 வகையான ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்க கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் போடுங்க, அதை பத்தின டீடைல் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த கலகலப்பான வீடியோல சந்திப்போம் சொந்தங்களே.